டெல்லியில் சிபிஐ விசாரணையை முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது விஜய் செஞ்ச அந்த செயல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது, வெறுப்புக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கியிருக்கிறது. அப்படி விஜய் என்ன வெளியில் வந்து அந்த வேலையை செஞ்சார்னா, பொறுக்கித்தனமான, அயோக்கியத்தனமான, ஈனத்தனமான ஒரு செயலை செஞ்சுருக்கார். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விஜயை டெல்லிக்கு வழி அனுப்புவதற்காக அல்லது கூட போகிறதுக்காக வந்த ஆதவர்ஜுனா அவர்கள் கொண்டு போய் செக்யூரிட்டியில் மாட்டின ஒரு சரக்கு மேட்ரு ஒன்று இருக்குது. ஏன்னாக்கா மது ஒழிப்பு செய்யணும் தமிழ்நாட்டில், அது சம்மந்தப்பட்ட சட்டங்கள்லாம் கொண்டு வரணும், அது அரசாங்கமே நடத்தக்கூடாது, மதுவுனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அழிஞ்சு போகிறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிலாம் பண்ணலாம் பண்ணுறாப்புல. ஃப்ளைட்டில் 3 வார ட்ராவல், இங்கேருந்து சென்னையில் ஏறினாக்கா ஃப்ளைட்டில் டெல்லிக்கு 3 மணி நேரம் தான் ட்ராவல். அந்த 3 மணி நேரம் உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாதா? அந்த 3 மணி நேரம் கூட குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குடிவெறி நோயாளியாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறதான ஆதாரத்தை ஆதவர்ஜுனாவே மீடியாவுக்கு கொடுத்துருக்காப்புல. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்கள் இதே மாதிரி விஜய் போன முதல் நாள் த்ரிஷா போனாங்க இல்லையா, அப்போ அவங்க போயிட்டு விஜய் நேற்று சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வெளில வந்தார் இல்லையா, அன்று இரவே த்ரிஷா அவர்கள் நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த காரில் ஏறும்பொழுது ஒரு வீடியோ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அதை போட்டிருக்காங்க. அதில் அவங்க ஏறின கார் அப்படிங்கிறது என்ன மாடல், விஜய் யூஸ் பண்ணுற கார் என்ன மாடல், இவங்க கார் வாங்கின தேதி என்ன, விஜய் வாங்கின கார் தேதி என்ன, இப்படி பல கம்பாரிசன்களோட அந்த கார் பற்றின சுவையான தகவல்களும் பகிர்ந்துருக்குறாங்க. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரூரில் நடந்த கூட்டத்தில் 41 பேரை கொன்னதற்காக விஜய் மீது விசாரணை, சிபிஐ விசாரணை. டெல்லியில் இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு போய்ட்டு விசாரணையை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது ஏதோ அப்படியே இவர் வந்து அந்த ஆஸ்கார் அவார்டை வின் பண்ணியது போன்று, ஆஸ்கார்லாம் இவனுக்கு எங்கே வாங்க போகிறாங்க, இவனுக்கு எங்கே கொடுக்க போகிறாங்க, சரி அதை விடுங்க, ஒரு நேஷ்னல் அவார்டு, சரி அது கூட ரொம்ப அதிகம் தான், ஒரு ஃபிலிம்பேர் அவார்டு, ஒரு யூடியூப் சார்பாக நடத்தப்படுற ஒரு ஃபங்க்ஷனில் பெஸ்ட் ஆக்டர் ஒரு அவார்டு, எந்த இளவையும் எந்த கர்மாந்திரத்துக்கும் வாங்கினது கிடையாது. ஏன்னாக்கா அவனுக்கு நடிக்கவே தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஏதோ வெறுப்புலலாம் நான் பேசலை, பொறுப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் பல நடிகர்கள் பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு தகுந்தது மாதிரி தங்களை உருமாற்றிப்பாங்க, அப்புறம் நிறைய மாறுதல்கள் உடலில் செஞ்சுப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விக்ரம் எடுத்துக்கலாம். அவர்கிட்ட கதை சொல்லும்போது கதை இருக்கே இல்லையோ, பவுண்ட் இருக்கே இல்லையோ, கேமரா இருக்கா இல்லையா, அந்த படத்தில் ஒரு 13 கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க போதும், தலைவர் எத்தனை டேட்டுலாம் எடுத்துக்க அப்படின்றவாப்புல. ஏன்னா படத்துக்கு படம் அவருடைய உருவத்தை வந்து மாற்றிட்டே இருப்பாப்புல. அந்த கதைக்கு தகுந்தது மாதிரி அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பயங்கரமாக உடலை வருத்திக்கிட்டு உடம்பு ஏற்றுறது, இறக்குறது, அல்லது வந்து அந்த பிதாமனில் நீங்கள் போட்ட கெட்டப்பாக இருக்கணும், பல படங்களில் அவர் அப்படி தான் தன்னை பயங்கரமாக உருமாற்றிப்பாப்புல அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் நம்ம சூர்யா என்ன சொல்லலாம், அவரும் அப்படி தான் அந்த கதாபாத்திரத்தை 6 பேக் வச்சதெல்லாம் அவர் அந்த படத்துக்காக வைக்கப்பட்ட 6 பேக் தான், அதுக்கு முன்னாடி ஒரு 6 பேக்லாம் கிடையாது. அந்த மாதிரி இந்த 6 படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டப் வேறு மாதிரி இருக்கும், ஒரு மொட்டை அடித்து லைட்டாக முடி வளர்ந்தது மாதிரி அந்த மாதிரி ஒரு கெட்டப்பாக இருக்கும். சில படங்களில் மீசை இல்லாமல் நடிச்சிருப்பார். அப்புறம் அந்த பேரழகன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். நிறைய திரைப்படம், அப்புறம் அந்த இரட்டையர்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர்லாம் நடிச்சிருப்பார். இப்படி பலவிதமான கேரக்டர் வித்தியாசமாக இருக்கிற கதையும் நல்லா அமையணும் அப்படின்னு தான் அவர் சூஸ் பண்ணி நடிப்பார். தன்னை உருமாற்றிக்கிறது அல்லது அதில் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்னு நடிச்சுப்பார். நீங்கள் விஜய் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த படத்துலையாவது கேரக்டர் சேஞ்சுங்கிறது எங்கேயாவது பண்ணியிருக்காப்புலையா, இல்லை டபுள் ரோல் பண்ணால் கூட, டூயல் ரோல் பண்ணால் கூட எங்கேயாவது தன்னை உருமாற்றிக்கிறதோ அல்லது இந்த மாதிரி ஒரு உடம்பை ஏற்றுறது இறக்குறது, அல்லது நம்ம சூர்யா மாதிரின ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர்றது, அல்லது விக்ரம், ஏங்க அஜித்தே எடுத்துக்குங்க, அஜித் எவ்வளோ ஒரு நடிகர். அஜித் வந்து வரலாறு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரதநாட்டிய டான்ஸராக அதில் வந்திருப்பார், ஒரு பரதநாட்டிய கலைஞராக நடிச்சிருப்பார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீல் சேர்லேயே வருவார். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லும்பொழுது அதற்கு தகுந்தது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அதில் பண்ணியிருப்பார். அப்புறம் சில படங்களில் இந்த பரமசிவம் படம் நினைக்கிறேன், அதில் முடியை விட்டுட்டு நடிச்சிருப்பார். அப்புறம் ரெட்டு படத்தில் சொத்தமாக மொட்டையை போட்டு நடிச்சிருப்பார். இந்த மாதிரி பல கதாபாத்திரங்களுக்கு தன்னை மாதிரி உருமாற்றி தேவை அப்படின்னாக்கா அஜித்தே உருமாற்றிருக்காரு அப்படின்னாக்கா நீ எல்லாம் ஏமாத்துறான். அப்போ நீ எந்த படத்தில், ஒரே ஒரு படத்தில் நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன், அந்த கிளைமேக்ஸில் மொட்டை அடிச்சுட்டு ஊரே சிரிச்சிச்சு அந்த சீனுக்கு. ஆனால் அந்த சீனு ரொம்ப வருத்தமான சீன், ஆக்சுவலாக ரொம்ப கொடூரமான ஒரு சீனாக அதை எழுதியிருப்பார் போடுற இயக்குனர். ஆனால் இவனுக்கு தான் நடிப்பு வராது தள்ளிக்கு பார்த்தோம்னாக்கா அவ்வளவு வெறியாக இருக்கும் அந்த சீனை பார்க்கும்போது. இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் இப்போ இடையில 2 வார்த்தை பேசணும்ல, அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என் வார்த்தை நினச்சி நீ என் மேலே காண்டாகக்கூடாது, என்ன இப்படி பேசுகிறீர்கள் தோழர். அதை பார்த்த மக்கள் அப்படி பேசுவாங்கன்னு நான் சொல்ல வரேன், டபுள் கோட் பண்ணி சொல்கிறேன். அதனால் அந்த சீனை பார்க்கும்போது எல்லாம் விழுந்து சிரிப்பாங்க. எவ்வளோ உசுரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்கா, என்ன சீனி, ஏன் சிரிக்கிறீங்க, இங்காரியா மாப்பிள்ள, இங்காரியா என்ன தமாசா இருக்காரு மாதிரி அவர்
அப்படிதான் அந்த சீன் இருக்கும். அது ஒரே ஒரு சீன் தான். அதுக்கப்புறம் அந்த முயற்சியே அவன் எடுக்கலை, எனக்கு வரல, தெரியாது. அதை எங்கே ஆரம்பிச்சோம்னா, ஏதோ பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கினது மாதிரி, நேஷனல் அவார்டு வாங்கினது மாதிரி, ஒரு ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கினது மாதிரி காரு மேலே ஏறி நின்று கை கட்டுறது என்ன இப்படிங்கிறாப்புல, அப்புறம் திடீர்னு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்குறாப்புல, அப்புறம் இப்படிங்கிறாப்புல, ஜிகே வாசன் மாதிரி இது வெற்றி கூட்டணி அப்படிங்கிறாப்புல ஆரவாரங்கள் ரசிகர்களை குசிப்படுத்தாராமா. ஏண்டா ஏதாவது வாயை திறந்து கேட்டுற போகிறான், நீ என்ன விசாரணைக்காக உள்ளே போயிட்டு வந்த? பாராட்டுதலுக்காக உன்னை கூப்பிட்டாங்களா? அல்லது இவர் ரொம்ப யோக்கியமா, இவர் வந்து இன்கம் டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டியிருக்காரு, கருப்பு பணம்லாம் பதுக்கலை புலிப்படத்தில், நாம தான் தவறாக மாதிரி வழக்கு போட்டோன்னு சொல்லி மனம் திருந்திய அந்த டிபார்ட்மெண்ட்டு அவரை கூப்பிட்டு டெல்லிக்கே கூப்பிட்டு பாராட்டுகள் தெரிவித்து பாராட்டுகளை எடுத்து அந்த விருதுகளை வாங்கிட்டு வெளில வந்தியா? ஏன்டா பரதேசி நாய, சைக்கோ மெண்டலு, 41 பேரை கொன்னுட்டு அதுக்காக போயிட்டு வந்த மெண்டலு, அதற்கான விசாரணை, நீ பண்ண 41 கொலைகள் இருக்குல்ல, அதற்கு விசாரணை சிபிஐ கூப்பிட்டு காரி துப்பி இருக்கும் உள்ள. 41 பேரை கொண்டிருக்கிறேன் கொலகார பாவி, நீனா ஒரு கட்சி தலைவராடா. சரி, நடந்துச்சு, நீ இருக்கா இல்லைங்கிறது வேற விஷயம். ஏன்டா தலைதறிக்க ஓடன? உன் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தானடா அப்படி நடந்துச்சு. அப்போ நடக்கும்பொழுது நீ பதில் சொல்லுமா வேண்டாமாடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நாக்கப்படுவே கேட்டிருப்பாங்களா இல்லையா? சிபிஐ என்னென்னமா வெளி ஊற்றிருப்பாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, இப்போ நாமளே இருக்கோம், ஒரு படம் பார்க்குறோம், அந்த திரையில் வர்றதுங்கிறது ஒரு திரைப்படம், அது உண்மை கிடையாது. அது நடிக்கிறாங்க, டைலாக் எழுதுறது, கேமரா, இதெல்லாம் நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு படத்தில் ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு சீன் வந்துருச்சு, ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு சீன் வந்துருச்சு, ஒரு அம்மா சாகுவது போன்ற ஒரு காட்சியோ, அல்லது அக்கா சாகுவது போன்ற ஒரு குழந்தை சாகிறது போன்ற ஒரு காட்சியோ, அதில் அந்த நடிகர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி அதில் நடிச்சிட்டாருனாக்கா அதை பார்க்கும்போது நமக்கே அழுகு வரும். நான்லாம் அப்படி தான், இந்த தாயனும் கோயிலே காக்க மறந்துட்டு பாவேடி கிளி இப்போ போட்டாலும் நான் அழுதுருவேன் அதை. ஏன்னா ஒன்று பாட்டு, இன்னொன்று என் தலைவர் ராஜகிரண் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, அதை பார்க்கும்பொழுது யாராக இருந்தால் எவ்வளவு கல்நெஞ்சம் படைச்சவனாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும், ஏன் விஜயாகவே இருந்தாலும் அந்த பாட்டுக்கு வந்து அழுவணும். அழுதாதான் அவன் மனுஷன். அப்படி இல்லைனாக்கா அவன் மனுஷனே கிடையாது, சந்தேகமே வேணா அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு மென்டல் டிசார்டர், அவன் ஒரு பைத்தியக்காரன். தமிழில் சொன்னோம்னாக்கா அவன் ஒரு மென்டல்னு சொல்லலாம். அப்போ இவன் அங்கே உள்ள விசாரணைக்கு போயிருக்கான், 41 பேரை கொண்டிருக்கிறான்னு சொல்லி கேட்கும் பொழுது எப்படிலாம் விசாரிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்டிருப்பாங்க, வீடியோ கிளிப்பை காமிச்சு கேட்டிருப்பாங்க, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் வந்த வீடியோ எடுத்து போட்டு ஃபுட்டேஜஸை காமிச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே மயங்கி விழுறாங்க. அங்கேருந்து அதை தெரிவிக்கிறது தான் செருப்பு தூக்கி வீசுகிறாங்க. ஆனால் நீங்கள் பொது வழியில் செருப்பு தூக்கி வீசினதை ஏதாவது ஒரு கட்சியினர் செஞ்சதாக நீங்கள் சொல்கிறீங்களே, அங்கே வந்து வாய் பேச முடியாத ஒரு நபர் கூட வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள், மெயின் ஸ்ட்ரீமில் வந்திருக்கு, அவர் வந்து பேச முடியலன்னு சொல்லிட்டு இதை எப்படி அவருடைய பார்வை நம்ம பக்கம் திருப்புறதுன்னு தெரியல, அதற்காக நான் வந்து பாட்டில் தூக்கி விட்டேஞ்சோம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் இருக்கும்பொழுது தானே மயக்கம் போட்டு விழுறாங்க, நீங்கள் இருக்கும்பொழுது தான் ஸ்டாம்பீட் ஆகி சாகிறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க, அதாவது சாகும் தருவாயில் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தானே ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சு. அந்த உள்ளே வந்த ஆம்புலன்ஸை பார்த்து ஓ ஆம்புலன்ஸா அப்படின்னு சொல்லி அதை சொல்லி பேசுறீங்களே, நீங்களாம் ஒரு கட்சி தலைவரா? இந்த பாருங்கள், வீடியோ பாருங்கள், ஒரு 1.5 வயசு குழந்தை, அதை கூட்டத்துக்கு வந்தவங்க அந்த குழந்தைய போட்டு மிதிச்சதுல அந்த தாடை உடஞ்சி போய் ஒரு தாடை இந்த பக்கமும் ஒரு தாடை இந்த பக்கமும் இருக்குது. அந்த குழந்தை செத்து போன குழந்தைய அப்படி தூக்கிட்டு வந்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி நின்று முட்டி போட்டு அவங்கள்ட்ட வச்சு கதறி அழுகிறாரு அவங்க அப்பா. இதை பார்க்கும்போது கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு கண்கலங்குமே. இந்த பாருங்க, இதுக்கு நீங்கள் காரணம் இல்லையா, நீங்கள் பொறுப்பு இல்லையா? இன்னொரு குழந்தை ஒரு 2 வயசு 2.5 வயசுன்னு நினைக்கிறேன், அந்த மரக்கிளை உடஞ்சி விழுந்து அந்த கிளை உடஞ்சதில் ஒரு கூரான பகுதி அந்த கிளையில் உள்ளது. அப்படி இந்த கிளை கீழே போகும்பொழுது ஒரு குழந்தையோட வயிற்று கிழிச்சு குடல் வெள்ளம் வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. இந்த குழந்தை இப்படி ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஒரு அம்மா அவங்கெல்லாம் போட்டு மிதிச்சதில் நெஞ்செலும்பு உடஞ்சி போய் அந்த எலும்பு உள்ள இதயத்தை குத்தி கிழிச்சு அதில் இறந்து போயிருக்காங்க. அப்போ எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான ஒரு கூட்டமாக இருந்திருக்கு, எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான ஒரு கூட்டமாக நீங்கள் கூட்டியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஃபோட்டோஸை வீடியோஸை பார்த்துக்கு நீ காரணம் இல்லைங்கிறது 2வது விஷயம். அது விசாரணையில் வெளில வரும், நீ இருக்க இல்லைங்கிறத விட்டுறலாம். அந்த காட்சிகளை அந்த ஃபோட்டோக்களை திரும்ப ஒரு வாயால் சொல்லி கேட்கும் பொழுது உன் மனசுக்குள்ளே அது ஓடணும்ல. ஒரு படத்தை பார்க்கும் பொழுதே ஒரு குழந்தை அழுகிற ஒரு குழந்தை சாகிற ஒரு காட்சி வரும் பொழுதே நமக்கு அவ்வளவு அழுக வருதுனாக்கா, உன் கண்ணு முன்னாடி உனக்காக வந்த கூட்டத்தில் உனக்காக வந்த ஒரு 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்து போயிருக்காங்களே. ஒரு புது அதாவது தம்பதியாக ஆக போகிற ஒரு கப்புள்ஸ், அவன் கல்யாணம் ஆக போது நிச்சயதார்த்தம் ஆகிருச்சு, 2 பேருமே விஜய் ரசிகர்கள், இந்த 2 வாரத்தில் கல்யாணம், தளபதியை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அதில் எவ்வளோ ஒரு கொடூரம் பாருங்கள், எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பாங்க அவங்க. இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ரீகால் பண்ணி சொல்லும் பொழுது உண்மையிலேயே எவ்வளவு கொடூரனாக இருந்தாலும் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு சோகம் வரணும்ல, ஒரு கண்ணீர் துளி வந்துருக்கணும்ல, ஒரு ஈரம் வந்துருக்கணும்ல. அது எப்படா இதெல்லாம் உள்ள பேசிட்டு
கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாத மாதிரி வெளில வந்து அதுவும் விண்ஷீல்டை திறந்துக்கிட்டு மேலே நின்று பெரிய ஒரு பளுதூக்கும் போட்டியில் வந்து ஒரு 10 பதக்கத்தை வாங்கிட்டு வந்துட்டாப்புல. நீச்சல் போட்டியில் அப்படியே வாங்கி குவிச்சிட்டாப்புல தங்கத்தை இந்தியாவுக்காக உலக நாடுகளில். அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாப்லையாம். ஒரு பெரிய வீரர் சூராய் சூர் இவன் சரியான கோழை, இவன் மெண்டலு பைத்தியம். இவன் என்னக்கா பயங்கரமான சைக்கோங்க. அவன் ஒரு சைக்கோவால் மட்டும்தான் இப்படி பயங்கரமான விஷயத்த உள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த கணம் இருக்குல்ல, அது போகவே போகாது நமக்கு. ஏதோ ஒரு படம் பார்க்குறோம், அது நம்ம மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, அப்படியாப்பட்ட சீன்ஸ் வச்சுருக்காங்க கிளைமேக்ஸில் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அந்த இரவு வந்து நம்மளால் தூங்கவே முடியாது. நமக்குள்ளே அது ரீகால் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு நம்ம என்னவாக ரியாக்ட் பண்ணுவோம், யாருக்காவது நடந்துச்சுனாக்கா நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருப்போமா, இந்த நடிகர் ஏன் இப்படி பண்ணலாத, அது இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, ஒரு நாள் நைட்டு முழுக்க தூக்கம் வராமல் ஓடிட்டு இருக்கோம். ஏண்டா அப்படி இருக்கும் பொழுது லைவாக நீ கூட்டின கூட்டத்தில் அந்த குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ உனக்கு கொஞ்சம் கூட மனசில் ஈரங்கிறது இல்லை. இப்போ உனக்கு கொஞ்சம் கூட அந்த மனிதாபிமானங்கிறது இல்லை. இப்போ கேட்டாக்கா அந்த வெயிட்டு உன் மனசில் இருக்கணும்ல. இப்போ வெளில வரும்பொழுது எப்பா ரொம்ப எனக்கு மனவேதனையாக இருக்குது, அதனால் ரசிகர்கள் வெளில எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் மின்சில்லாம் இது பண்ண வேண்டாம், நான் சும்மா உட்காந்துக்கிறேன், வர்றாங்க சரி ஓகே கை காமிச்சிட்டு போகலான்ட்டு நீ உள்ளே உட்காந்துட்டே சும்மா ரசிகர்களை ஏமாற்ற வேண்டாம், கை காமிச்சிட்டு போகிறதுங்கிறது வேறு. திறந்து விட்டு மேலே ஏறி நின்று நீ கை காமிச்சிட்டு வர்ற 41 பேரை கொண்டதுக்கான விசாரணை முடிஞ்சதுக்கு அப்படின்னாக்கா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சைக்கோவாக இருப்பான். நீங்கள் கேட்டிங்கனாக்கா இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பானுங்க. இது ஆக்சுவலாக இவன் மட்டும் சைக்கோ இல்லை, இவனை எவன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவனுக்கு எல்லோருமே சைக்கோ. ஏன்னா இந்த நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, லைவ்லையும் அப்படி தான் சைக்கோக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா தொடர்ந்து கொலை பண்ணுவாங்க. அதை வந்து யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரை தான் தொடர்ந்து கொலை பண்ணுவாங்க. ஒரு சில சைக்கோ அப்படின்னாக்கா டீச்சராக பார்த்து கொலை பண்ணுவாங்க. ஏன்னாக்கா சின்ன வயசில் டீச்சரால் பாதிக்கப்பட்டவனாக இருப்பான், அதை மண்டையில் ஏற்றி டீச்சர்னாவே அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி டீச்சராக பார்த்து கொலை பண்ண ஆரம்பிப்பான். நீங்கள் படத்தில் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். சில சைக்கோஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா டாக்டராக பார்த்து கொலை பண்ணுவான். ஏன்னா அந்த டாக்டர்னால என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கும், அதுவும் மண்டையில் ஏற்றி எல்லா டாக்டரும் இப்படி தான் சொல்லிட்டு டாக்டராக பார்த்து கொலை பண்ணுவான். அந்த மாதிரி சில சைக்கோக்கள் செங்கல் சைக்கோ மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதற்கு ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிட்டு அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு நியாயமாக சொல்லுவானுங்க ஒரு கதையை. அதே நீ படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைக்கோக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கதையை சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம சைக்கோன்னு படம் தரப்புற நம்ம என்ன மிஸ்கின் என்ன அதுலேயுமே அந்த வில்லனுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு கதை வச்சுருப்பார். எல்லா சைக்கோக்கள்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு கதையை சொல்லுவாங்க. அதுக்காக கொலை பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதேமாதிரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கேட்டிங்கனாக்கா இதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பானுங்க. அதனால தான் சொல்கிறேன் உனக்கு பூரா சைக்கோன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த சிரியாவில் வந்து போர் நடந்துச்சு, அப்புறம் பாலஸ்தீனில், இப்போ கூட ஈரானில் நடந்துட்டு 169 குழந்தைகளை ஒரே ஸ்கூலில் உள்ளதை கொண்டுட்டாங்க. இவன்லாம் எப்படி நம்ம மனுஷன்னு சொல்கிறது? இதை ஆதரித்தவனை அல்லது இதை செய்கிறதுக்கு ஆர்டர் போட்டவனை எப்படி நீங்கள் மனுஷன்னு சொல்லுவீங்க? சிரியாவெல்லாம் போர் நடக்கும்பொழுது என்னன்னாக்கா, சிரியா பாலஸ்தீன் நடக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு படுதா விரிச்சு போட்டு பொதுவெளியில் ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக பேண்டேஜ் சுற்றி, அந்த மாதிரி பேண்டேஜ் சுற்றி ஒரு பொம்மையை வச்சுட்டு அந்த பொம்மையோட தலையில் வந்து இறந்து போன குழந்தைகளுடைய ஃபோட்டோ வச்சுட்டாங்க. இது பொதுவெளியில் சும்மா காட்சிக்கு வச்சுருக்காங்க, இந்த போரில் நடந்தது நினைவுபடுத்துறதுக்காக. அதை அந்த நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. இப்போ அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த போருக்கும் துளியளவும் சம்மந்தம் கிடையாது. எந்த நாட்டு குடிமக்களாக இருந்தாலுமே எந்த நாட்டு குடிமக்களும் போரை எந்த குடிமக்களும் விரும்புவது இல்லை. போர்னாக்கா அதில் உசுறுகள் சாவும், பொருளாதாரம் நலிவடையும், வேறு எந்த நன்மையும் அதில் கிடையாது. எந்த நாட்டு மக்களுமே போரை விரும்ப மாட்டார்கள். ஒருவேளை அந்த நாடு வேணால் அந்த போருக்கு உதவி புரிஞ்சிருக்கலாம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அது வேறு. ஆனால் அந்த நாட்டு மக்கள் போரை விரும்பியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நாட்டு மக்கள்கிட்ட அதை காட்சிப்படுத்தும் பொழுது அது நீங்கள் வீடியோவை கூட வந்துச்சு, நீங்கள் முடிஞ்சால் தேடி பாருங்கள். அந்த மக்கள்லாம் அவ்வளவு சோகமாகவும் கண்ணீரோடும் கம்பளையோடும், என்னன்னாக்கா அது ஒரு பொம்மை, அதை பேண்டேஜ் சுற்றி இருக்குது, ஒரு ஃபோட்டோ விட்டுருக்கு, அவ்வளோதான். ஆனால் அதை பார்த்தோன்னே அந்த குழந்தை இறந்து போன நினைவுகள் அவனுக்குள்ளே தூண்டும்ல. அந்த போருக்கு எந்த வகையிலும் அவன் காரணமே கிடையாது, அதை ஆதரிக்கவும் கிடையாது அவன். ஆனால் அதை பார்த்து என்னென்னா, ஐயோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாகவோ இதை நம்மளால் தடுக்க முடியலையே, இந்த குழந்தைகளோட இறப்பை நம்மளால் தடுக்க முடியாமல் போச்சு, பூரா குழந்தைகளாச்சே, பிஞ்சு குழந்தைகளாச்சே அப்படின்னு அதை பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அழுகுறாங்க, லிட்டரலாக கண்ணீர் விட்டு கதறி வாய் திறந்து சின்ன பிள்ளை மாதிரி கதறி அழுகுறாங்க. அதை பார்த்த ஒருத்தர்லாம் அந்த கூட்டத்தில் நிற்கிறவர் பார்த்தவர் ரோட்டை வந்து குத்துறாரு, கையால் குத்துறாரு, பக்கத்தில் இது செவுரை கையால் குத்துறாரு. ஏன்னாக்கா நம்மளால் தடுக்க முடியாமல் போச்சு, இவ்வளவு பேர் இந்த போரை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் ஒட்டுமொத்த மக்களும் இருந்து இந்த குழந்தைகளோட இறப்பை தடுக்க முடியாமல் போச்சு, பூரா குழந்தைகளாச்சு, எந்த விதத்துலையும் அவன் சம்மந்தமே கிடையாது. அவனே கதறி எழுது, அந்த மனவேதனை அவனுக்கு பல நாள் இருந்திருக்கும். அதை பார்த்தது இந்த மாதிரி பல இடங்களில் நடக்கும். ஏண்டா சம்மந்தமே இல்லாத அவனே கதறி அழுது, இது தடுக்க முடியல, குற்ற உணர்வுலாம் அவன் ட்ராவல் பண்ணிருக்கான், அந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் ஆகுது. இது 41 உசுறு போனதுக்கு காரணமான நீ உன்னை கேள்வி கேட்குறாங்க, வெளியில் வந்து
என்ன திமிர் இருந்தா, என்ன தனாவட்டு இருந்தா இவர் வந்து இப்படி காமிக்கிறாரு இப்படிங்கிறாரு. மனசாட்சி இல்லாத ஒரு மிருகம் அப்படின்னு இந்த பையில சொல்லலாம். எனக்கு அதெல்லாம் சொல்கிறேன், இது அயோக்கியத்தனம், இது பொறுக்கித்தனம். இப்போ கார் அந்த திறந்து விட்டு நீ மேலே கை காமிச்சிட்டு போனில்ல, ஏண்டா சைக்கோ, இதை கரூரில் பண்ணியிருந்தா அத்தனை கொலைகளே நடந்திருக்காதுடா சைக்கோ மெண்டலு. இதை அங்கே பண்ணியிருந்தா பைத்தியம், இது நடந்திருக்காது. ஏன்னா அங்கே நாமக்கல்லேருந்து கரூருக்கு வர வரைக்கும் வழிநெடுக அந்த மக்கள் நிற்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த கரூர் என்ட்ரன்ஸில் முன்னாடிலேருந்து வரிசையாக நிற்கிறாங்க அந்த பைபாஸ்லேருந்து. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அங்கே வரும்பொழுது அந்த உள்ளுக்குள்ள லைட் இருக்கும்ல உட்கார இடத்துல, அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டு ஆனாக இருந்ததுன்னா விஜயோட முகம் வந்து ஷோ ஆகும். ஸோ வரிசையாக நிற்கிறவங்க பார்த்துட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. வழக்கமாக தலைவர்கள் வரும்பொழுது, நடிகர்கள் வரும்போது செய்வாங்க. லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம், எனக்கு நம்மளை பார்க்கறதான வழிநடுக்க நிற்கிறாங்க. அப்போ லைட்டை போட்டு போகும்போது எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. ஐயா வணக்கங்க, பார்த்தாச்சுப்பா கிட்டக்க பார்த்தாச்சு, கிளம்பிடுவாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டாக்க அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்போ கூட்டத்தை காமிக்க முடியாதுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கரூர் உள்ள என்ட்ராகும் பொழுது அந்த பைபாஸ்லேருந்து வரும்பொழுது என்ன பண்ணிட்டாங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. இது அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு பொதுமக்கள், விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்த பொதுமக்கள் ஒருத்தர் சொல்கிறாப்புல, ஏங்க நாங்கள் விஜயை தாங்க பார்க்க வந்தோம், நடிக்கிறவங்க பிடிக்கும், வந்தாக்கா லைட்டை அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க, பார்க்க முடியல, கார் போயிட்டு இருக்கு, நாங்கள் எட்டி பார்க்கணும், லைட் இல்லை, ஒரு முகம் தெரியல, அப்புறம் அங்கே போய் தான் கிட்டக்க போய் தான் ஆன் பண்ணியிருக்காங்க, இதை இங்கேயே ஆன் பண்ணியிருந்தாக்கா நாங்கள் பார்த்து போனோம், சரி விஜயை பார்த்தாச்சு, குழந்தைங்களாம் காமிச்சாச்சு, வாங்க போகலான்ட்டு. இப்போ அந்த கூட்டத்தில் நாங்கள் எப்படிங்க போகிறது, யாருங்க அந்த ஐடியா கொடுத்தா, அது மோசமான ஐடியா இல்லை அது. இப்போ அதனால தான் ஒட்டுமொத்த கூட்டமாக அங்கே போயிட்டுருக்கேன், இங்கேயே அந்த லைட் இருந்ததுனாக்கா நாங்கள் பார்த்துட்டு கிளம்பியிருப்போம்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறேன். சைக்கோன்னு சொல்கிறேன், சைக்கோ, மென்டல் டிஸார்டர், பைத்தியம். நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் நெருங்கினோடனே இப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவான். எந்த சுயநலத்தோடு இருக்கக்கூடிய எவனாவது, மனநிலையோடு இருக்கக்கூடிய எவனாவது இந்த வேலையை பண்ணுவானா? இப்படி கூட்டம் கூட இருக்கும் பொழுது அவனை பார்க்குறது வந்திருக்காங்க, ஒரு கட்சி தலைவர் நீ இப்படி ஸ்டைலில் அப்படி வச்சு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுங்கிறது லிட்டரலாக சைக்கோன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? நீ இன்னைக்கு எழுந்திரிச்சு மேலே நின்று நீ அன்னைக்கு லைட்டை போட்டு வந்திருந்தனாக்கா, அல்லது இதே மாதிரி அன்னைக்கு திறந்து விட்டு மேலே நின்று கை காமிச்சிக்கிட்டு வணக்கத்தை போட்டு எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு ஜி.கே. வாசன் மாதிரி காமிச்சிட்டு வந்திருந்தாக்கா இவ்வளவு இறப்புகளே நடந்திருக்காது. பார்த்துட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிருப்பான். இல்லை என்னுடைய பேச்சை கேட்கணும், ஆமாம் இவர் பெரிய பேரறிஞர் அண்ணா, இவர் கலைஞர், பெரியார், அம்பேத்கர், இல்லை ஒரு மார்க்ஸ், இவர் பேச்சை கேட்டு தான் அப்படியே இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் இந்தியாவில் உள்ள சாதி அடுக்குமுறைகளையும் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது பார்த்துருக்கலான்னு பெரிய அறிவூட்டி செறிவூட்டி மக்களுக்கு வந்து அப்படியே ஐயோ இவர் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பயங்கரமாக முன்னேற்ற வந்துட்டார், ஐயோ சாதியை பயங்கரமாக இவர் தாங்க ஒழிச்சிருவார், அம்பேத்கர் பெரியாரோட பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதான பெரிய அறிவாளி புத்திசாலியா நீ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பேப்பர் கொடுத்தா அதை பார்த்து படிப்பேன், இல்லை இயற்கையிலேயே அவர் வந்து முன்னாடியே படித்து குமிச்சு வச்சிட்டார் அப்படின்னாக்கா அப்புறம் என்ன மயிருக்கு படத்தில் அந்த மாதிரி சீன் வச்சேன், இது ஷார்ட்ஸ் இல்லை ஜெட்டி, இது ஸ்லீவ்லெஸ் இல்லை, இது ப்ரா, இதெல்லாம் எப்படா வந்துச்சு அவன் படத்தில் டைலாகு? ஒரு பொம்பளை போலீஸாக ஹீரோயின் நடிக்குது, அது பின்னாடி தடவுறாங்க. அவன் இந்த காட்சியில் அவ்வளோ போலீஸ் பேராடி நிற்கிறாங்க. இந்த பேராடி நிற்கிற போலீஸில் இந்த பொம்பளை போலீஸை கூப்பிட்டு என்ன பண்ணுறான், அவன் உயர் அதிகாரிவன் அந்த படத்தில், அப்போ தான் அந்த பாஸ் பண்ணி வரான் திருட்டுத்தனமா, அந்த பொம்பளை போலீஸ் பின்னாடி ஹீரோயின் பின்னாடி தடவுறான். இதெல்லாம் ஒரு காட்சி படத்தில். அப்புறம் ஹீரோயின் பின்னாடி உள்ள பையில் ஒரு கையை விட்டு போவாப்புல, வேறு எங்கேயும் நீங்கள் வேறு பையிலாம் கை உங்களுக்கு பாக்கெட் இல்லையா, உங்கள் பாக்கெட்டில் கை விட மாட்டீங்க, அந்த ஹீரோயின் பின்னாடி உள்ள பாக்கெட்டில் தான் நீங்கள் கை விடுவீங்க. இவன் ஒழுக்கத்துலேயும் தேராதவன். எனக்கு தெரியும் அவங்க மனைவி திரிஷா சண்டை, அதில் வந்து மனைவியை வெறுப்பத்துறதுக்கு திரிஷா கூப்பிட்டு போகிறான் ஒரு ஷோவுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ ஒழுக்கத்துலேயும் சிறந்தவனா இல்லை, தனிப்பட்ட ஒழுக்கத்துலேயும் சரி அது நமக்கு தேவையில்லைன்னு விட்டுருவோம். ஆனால் அவங்க மனைவி கொடுத்த புகார் இருக்குது, அவன் எப்படியா இருந்துட்டு போனால் கன்சர்னோடு இருக்கிறங்கிறது வேறு விஷயம், வித்தவுட் கன்சர்ன் தான் நமக்கு பிரச்சனை. அப்போ இங்கே வாங்க, அப்போ மக்களுடைய பாதுகாப்பு அல்லது ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அவங்களுடைய பாதுகாப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதுலேயும் நீ ஒழுக்கமானவங்கனாக்கா அப்புறம் என்ன மயிறு தானே கட்சி ஆரம்பித்தேன். இப்போ அடுத்த இன்னொரு மேட்ரு இருக்குது, இவன் கூட போனால் ஆள் ஒரிஜினாக இருக்கான் பாருங்க, டெல்லிக்கு போகும்பொழுது அங்கே சென்னை ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டாப்புல, ஏன்னாக்கா அங்கே செக்யூரிட்டி இருக்கும், சரக்குலாம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, அது பப்ளிக்கு ஆனால் எல்லோரும் மக்கள் எல்லாம் போகக்கூடிய ஃப்ளைட் அப்படின்னாங்க. சில ஃப்ளைட்டில் வந்து டியூட்டி ஃப்ரீ இருக்கும், ஒரு 2 ஃபுல் எடுத்துகிட்டு போகலாம் டியூட்டி ஃப்ரீயில், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ இவங்க போகிறது சார்ட்டர் ஃப்ளைட்டு, ஸோ சார்ட்டர் ஃப்ளைட்டில் அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகும்பொழுது இவங்க அனுமதி கிடையாது சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இவன் சரக்கு எடுத்துகிட்டு போகிறான், ஆதவர்ஜனா அவன் பையில சரக்கு எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது மாட்டிக்கிட்டானுங்க செக்யூரிட்டி. அப்போ என்னப்பா அது எடுத்து பார்த்தோம்னாக்கா சரக்கு பாட்டில். கவுண்டமணி ஒன்று செந்தில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், ஒரு காமெடி இருக்கும், ஒரு ஆயில் மில்லில் வேலை பார்ப்பாங்க, அப்போ முடிச்சுட்டு போகும்போது எல்லோரும் செக் பண்ணி அனுப்புவாங்க ஆயில் ஏதாவது எடுத்துகிட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன அவ்வளோ செந்தில் நடக்கும்போது கிளிக் 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 கிளிங் சவுண்டு வரும், நில்லு இங்கே வா பாப்பில்,
என்னன்னாக்கா இல்லைண்ணே எனக்கு கவுட்டியில் கட்டினேன் அப்படிமா. தூக்கி பார்த்தோம்னாக்கா மேலேருந்து கீழே வரைக்கும் பாட்டிலாக தொங்கும். இந்த மாதிரி சரக்கு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டான். போகும்போது எங்கே கிளாங்லாங்னு சவுண்டு வருதுங்க வா அப்படின்னு பேக்கை செக் பண்ணோம்னாக்கா பேகுக்குள்ளே ஒரு ஃபுல்லு சரக்கை வச்சுருக்காப்புல ஆதவர்ஜுனா. ஏன்னா ஆதவர்ஜுனா குடிக்க மாட்டாப்புல நமக்கு தெரியும். அவர் வந்து பயங்கரமான இல்லைனாக்கா ஆதவர்ஜுனா சொல்லட்டும், ஏங்க நான் சரக்கு போட தான் எடுத்துகிட்டு போனேன், நான் வந்து பயங்கரமான குடியாரன், அந்த 3 மணி நேரம் ட்ராவல் கூட என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, அவ்வளோ போதைக்கு அடிமை நான், அவர் குடி மன நோயாளி, குடி நோயாளி நான், குடி இல்லைனாக்கா சரக்கு இல்லைனாக்கா என்னால் ட்ராவல் பண்ணவே முடியாது, நான் எனக்காக குடி தான் எடுத்துகிட்டு போனேன் தவிர தளபதிக்கு இல்லைன்னு அவன் வந்து சொல்லட்டும். இப்போ மாட்டிருக்குல்ல சரக்கு, மாட்டிருக்குல்ல சரக்கு யாருக்கு எடுத்துகிட்டு போனேன்? உங்கள் தளபதிக்கு எடுத்துகிட்டு போனியா அல்லது உனக்கு எடுத்துகிட்டு போனியா? இல்லை முன்னாடியே யாராவது சென்னை ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு போய் அங்கே ரூம் போட்டு அங்கே தங்கியிருக்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்பெஷலாக எங்கே தேவைப்படுங்க எடுத்துகிட்டு யாருக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லு ராஜா, சொல்லணுமா இல்லையா? அந்த பாட்டில் ஒன்று கிடச்சிருச்சு, நீயா உங்கள் தளபதியா அல்லது வேறு யாருக்கும் எடுத்துகிட்டு போனியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு, விஜயோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க எடுத்துகிட்டு போனியா? அப்போ மாட்டிருக்கு, சரக்கு பாட்டில் மாட்டிருக்கு. லிட்டரலாக நியூஸ் கிளிப்பாக இருக்குது பாருங்க. ஆதவர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இதன் காரணமாக சுமார் 40 நிமிடங்கள் இந்த விமானமானது புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. குறிப்பாக இப்போ சரக்கு பாட்டில் கையோட மாட்டிருக்கு அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்திருக்கு. அப்போ சரக்கு பாட்டில் எதுக்குனாக்கா ரொம்ப சிம்பிளுங்க, அந்த டிராவல் வந்து 3 மணி நேரம் ஆகும். சென்னையில் ஏறணும்னாக்க டெல்லியில் போய் இறங்குறதுக்கு ஃப்ளைட்டில் 3 மணி நேரம் ட்ராவல். அந்த 3 மணி நேரம் கூட குடிக்காமல் விஜயால் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், இவன் ஒரு குடிகாரன், பயங்கரமான குடிகாரன். லிட்டரலாக நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் விஜய் அவர்களை பற்றி, விஜயோட நண்பர்கள் பற்றி அவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபுல்லை ஒரே ஆளாக ஒத்த ஆளாக உட்காந்து அடிப்பாப்புல விஜய், ஒரு ஃபுல்லாக ஒத்தையாளாக அடிப்பாப்புல. மற்ற எல்லாரும் கூட ஒரு ஆஃப், ஒரு குவார்ட்டர் அல்லது ஒரு ஆஃபுக்கு மேலே ஒரு குவார்ட்டர் இப்படி தான் சொல்லுவாங்க. தலைவன் ஒரு ஃபுல்லு ஒரே ஆளாக முடிச்சு குடிப்பாப்புல. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குடி வெறியன், குடி நோயாளின்னு சொல்லணும். அதாவது இந்த சோஷியல் ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க, எப்போயாவது பார்ட்டிக்காக குடிக்கிறது, அல்லது ஊர்லேருந்து யாராவது சொந்தக்காரவங்க வருவாங்க, அவங்க கூட போய் குடிச்சிட்டு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிறது, அவங்க கூட சேர்ந்து 2 பேர் எகரை குடிக்கிறது அப்படிங்கிறது வேறு. இவன் குடி நோயாளி, இவன் டெய்லி சரக்கு அடிக்காமல் இருக்க முடியாது. சரக்கு மட்டும் இல்லை, தலைவனுக்கு இந்த பழக்கமும் உண்டு, கசக்கி ஏற்றுவாப்புல. எப்போ ஆதவ நீ பட்டுக்க சரக்கு எடுத்துகிட்டு போனதுமே இதை எடுத்துகிட்டு போடாத, தூக்கி வச்சு ராடை ஏற்றுருவாங்க. அதனால் சரக்கு எதுக்குனாக்கா அந்த 3 மணி நேரம் ட்ராவலில் கூட எனக்கா இவர் டெல்லிக்கு போகிறாப்புல 3 மணி ட்ராவலில் டெல்லிக்கு போய் ரீச் ஆகிடுவாங்க. அங்கே வெளில போய் அங்கே நிறைய பார் இருக்குது போது அங்கே போய் வாங்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை. குடிங்கிறது தனிப்பட்ட விஷயந்தான். அது நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை தான். குடிச்சிட்டு உங்கள் பொண்டாட்டியை போட்டு அடிக்காத வரைக்கும் அது தனிப்பட்ட பிரச்சனை தான். குடிச்சிட்டு உங்கள் பொண்டாட்டிக்கு மன ரீதியான தொல்லைகள் கொடுக்காத வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனை தான். குடிச்சிட்டு உங்கள் மனைவியினுடைய உரிமைகளை நீங்கள் உள்ள வீட்டில் பறிக்காத வரைக்கும், அவங்களோட சுதந்திரத்தை பறிக்காத வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனை தான். ஆனால் குடிச்சிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, மனைவியை விருப்பத்துறது வேற ஒரு நடிகையோட நான் வெளில போவேன், டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுன்னு வாழ்வேன் டிவோர்ஸ் கொடுக்காம அப்படின்னாக்கா தனிப்பட்ட விஷயம் கிடையாது, அது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. அப்போ தனிப்பட்ட பிரச்சனைனாக்கா தனிப்பட்ட ரூம்லையோ வீட்டில் உட்காந்து குடிச்சுனாக்கா அது உன்னை தனிப்பட்ட விஷயம் தான் தலையிட போகிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், முழுக்க முழுக்க குடி வரிகாரவன், குடி நோயாளிவன். அப்போ அந்த 3 மணி நேரம் ட்ராவலில் கூட குடிக்காமல் இருக்க முடியாது. அப்படி இல்லைனாக்கா டெல்லியில் போய் வாங்கிக்க போகிறாங்க. அப்போ என்னன்னாக்கா எடுத்துகிட்டு போனது காரணம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்னாக்கா இவங்களுக்கான தனிப்பட்ட விமானம் வாடகைக்கு எடுத்துருப்பாங்க, சில லட்சங்கள் ஆகலாம். அப்போ விஜய் கூட யார் வரலான்னு விஜய் விருப்பப்படுறாப்பே அவங்கள கூப்பிட்டு போகலாம். இப்போ த்ரிஷா அவங்களோட போயிட்டு இருந்தாலும் அது சார்ட்டர்ட் ஃப்ளைட். அது அந்த மாதிரி ஒரு பெரும்பாலும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் போவாப்புல. அப்போ ஆதவர்ஜுனா சரக்கு எடுத்துகிட்டு மாட்டிருக்கானாக்கா அந்த 3 மணி நேரம் ட்ராவலில் அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது. 3 மணி நேரம் குடிக்காமல் இருக்க முடியாதுனாக்கா அப்போ குடி நோயாளிக்கு தாங்க அங்கே போய் குடிச்சுக்க போகிறேன், இங்கே ஃப்ளைட்லேயே குடிக்கிறாங்க. ஏன்னாக்கா முன்னத்தில் இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா இந்த கரூர் சம்பவத்தும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. கரூரில், அதாவது கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல மீட்டிங் 8:45 நாமக்கல்ல மீட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கட்சி மூலியமாக எல்லாரும் காலையில் வந்துட்டாங்க, 7 மணிக்கு ஆஜராகிட்டாங்க. சில பேர் முதல் நாள் நைட்டே வந்து ஆஜராகிட்டாங்க, பல பேர் நாமக்கல்ல. அப்போ 8:45 மீட்டிங்னு போட்டு இந்த குடிகார நாய் என்ன பண்ணுறானாக்கா 9 மணிக்கு தான் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறான். அப்போ லேட்டுக்கு காரணம் என்ன? சென்னை ஏர்போர்ட்டுக்கு 9 மணிக்கு உள்ளே போனோம்னாக்கா 9 மணிக்கு ஏறி இங்கேருந்து நாமக்கல் போனோம்னாக்கா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃப்ளைட் நேரம் ஆகும், ஒரு 1.5 மணி நேரமாக தான் ஆகும். அப்போ நீ அங்கே இறங்கி அங்கேருந்து நீ திரும்ப ஏர்போர்ட்லேருந்து வெளில வரணும், வெளில வந்து ஹோட்டலுக்கு போகணும், அல்லது ஹோட்டல் போகலன்னா கூட அங்கேருந்து போயிட்டு வண்டியில் ஏறணும், வண்டியிலேருந்து ஏறி அதுக்கப்புறம் நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போகணும். அதுக்கடையில் டிஃபனு அல்லது வேறு ஏதாவது சாப்பாட்டு பிளான் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒதுக்கணும். அப்போ நீங்கள் 9 மணிக்கு ஏறினீங்கனாக்கா 11 அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி 1.5 மணி நேரம் அங்கே போய் சேர்றதுக்கு. அப்போ 8:45க்குன்னு போட்டுட்டு நீ திட்டமிட்ட 9 மணிக்கு தான் போகிறேன்னாக்கா அப்போ என்ன சுயநலம் இருந்த?
ஏன் லேட் ஆச்சுங்கிற காரணத்தை சிபிஐ விசாரணையில் கேட்டிருக்காங்க. இவன் சொல்லலை, பதில் சொல்லவே. நாமளும் எத்தனை தடவை கேட்குறேன், சரிப்பா லேட்டு அங்கே நடந்தது, அது இவங்க காரணம் அவங்க காரணம் என்ன வேணாலும் சொல்லிக்க, பிரச்சனை இல்லை. இப்போ லேட்டுக்கு என்ன காரணம்னு சொல்லி 8:45 கூட்டம்னு போட்டு 9 மணி நேரம் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறேன். இந்த லேட்டுக்கு என்ன காரணம்? அப்போ முத நாள் என்னன்னாக்கா தலைவன் குடி வெறியில், அந்த குடி நோயாளி இல்லை, அதோட இதுவரை ஏற்றுவாப்பிலையா புல் போதையை போட்டு தூங்கிட்டாப்புல. புல் சரக்கு புல் போதை போட்டு பார்த்துக்கிட்டின்னு போட்டு தலைவன் மட்டை. இப்போ காலையில் தண்ணி இன்னும் மூஞ்சில் தெளித்து லெமன் ஜூஸை கொடுத்து மண்டையில் 2 தட்டு தட்டி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி பனியன் சட்டுலாம் மாட்டி விட்டு செருப்பு இருப்பெலாம் மாட்டி விட்டு தலையில் கொண்டு வரதும் 9 மணி ஆகிப்போச்சு. நீங்கள் வேலூர் மீட்டிங்கில் பேசும்போது அவன் முகரக்கட்டையை பாருங்கள், நல்லா வீங்கி போன பலாப்பழம் மாதிரியே இருப்பான். அந்த பப்பாளி பழம் இருக்கும் பாருங்கள், வீங்கி போன நல்லா பழுத்து கிழுத்து இருக்கும். அதை காக்கா போய் ஒரு கொத்து குத்துச்சுனாக்கா சல்லுன்னு அதுலேருந்து கீழே பழம் வந்து இப்படியே ஜூஸ் மாதிரி கொட்டும். அந்த மாதிரி நல்லா பழுத்து பப்பாளி பழம் மாதிரி அவன் மூஞ்சிருக்கும். லைட்டாக ஊசியை கொண்டு போய் வச்சுக்கினாக்கா புஷ்ஷுன்னு காற்றடிக்கும். அதோட சேர்ந்து சரக்கும் வெளில வரும் புஷ்ஷுன்னு. அந்த அளவுக்கு நல்லா சரக்கை போட்டு நல்லா முகரக்கட்டையில் அது தொப்பாங்கிறது நம்ம வயிற்றில் போடுவோம். இவனுக்கு முகரக்கட்டையில் தொப்பை போட்டுருந்துச்சு. நீங்கள் வேலூருடையவன் ஏப்பா அதை வேணால் அந்த ஃபோட்டோ வேணால் போட்டு ஜூம் பண்ணி காமி, கிட்ட கொண்டு போய் அந்த முகரக்கட்டையை காமி. ஏப்பா அது வயதானவர்கள் குழந்தைகள்லாம் பார்த்துடாதீங்க, ரொம்ப பெரிய முகரக்கட்டையாக இருக்கும், அதனால் ஏப்பா கொஞ்சம் தூரத்தில் வச்சு காமி. அந்த மாதிரி முழுக்க குடிகாரனால் மட்டும்தான் இந்த முகரக்கட்டை வரும். நீங்கள் அந்த விசாரணையில் வெளியில் வந்து சிரிச்சுட்டே கை காமிச்சில்ல, அப்போ வந்து இரக்கமே இல்லை உனக்கு. இப்போ இந்த வேலூரில் பேசும்பொழுது பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதோ திடீர்னு அப்படியே கண்ணீர் தண்ணி அப்படியே தொடச்சிக்கிட்டு ஓரமாக போனேன். எதுக்கு போனேன்? கூலி இப்போ எடுத்து வெளில போட போனங்கிறது வேறு விஷயம். ஆனால் என்னவோ பெர்ஃபார்ம் பண்ண அழுக வந்துருச்சா பேசிகிட்டு இருக்கும் பொழுது. அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களோட தொண்டர்கள் நினச்சா அழுக வந்து அப்படியே ஓரமாக போய் அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்கல்ல. பர்ஃபார்மன்ஸை போட்டியா இல்லையா? அப்போ உண்மையிலேயே உனக்கு அந்த மனநிலை இருக்குது, எனக்கு அந்த வருத்தப்படுற குணம் இருக்குது, மனிதாபிமானம் இருக்குனாக்கா 41 பேரை கொன்னதுக்கான விசாரணையில் அவ்வளவு ஃபோட்டோ வீடியோஸை காமிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து நீ எப்படி சிரிச்சிட்டுன்னு கேட்ப. அப்போ வேலூரில் பண்ணது பர்ஃபார்மன்ஸ், மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். அப்போ லைட்டாக 2 கண்ணீர் சொட்டை செஞ்சுறது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டோம்னாக்கா இவங்க தற்கொலை கூட்டம் தானே அவனுங்க. எதுவாக இருந்தானே அக்கா தங்கச்சியை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிறவங்க தானே அவங்க. எனக்கு அந்த பொண்ணு அப்படி தானே பேசுனுச்சு, அதை வச்சு சொல்கிறோம். அப்போ இந்த தற்கொலை கூட்டத்தை ஏமாத்துறது பர்ஃபார்மன்ஸ் போதும், அவ்வளோதானே. இப்போ அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? அப்போ சரக்கு இல்லாமல் அவளால் இருக்கவே முடியாதுங்க. சரக்கு போட்டு தான் எனக்கு அவங்க சங்கீதா அவர்கள் விஜயனுடைய மனைவி கொடுத்த, ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க மனைவி தான், அவங்க கொடுத்த புகாரில் இவர் ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் செய்திருக்கிறார், அப்புறம் மன ரீதியாகவும் வந்து டார்ச்சர் செய்திருக்கிறார், இவர் வந்து ஒரு சைக்கோ, இவர் ஒரு மென்டல் டிசார்டர் இருக்குது இவருக்கு, என்னுடைய உரிமைகளை வீட்டில் பறிச்சிருக்காரு, என்னுடைய சுதந்திரத்தை வீட்டில் பறிச்சிருக்காரு, இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னாக்கா ஏப்பா நீ கல்யாணம் பண்ணியிருக்க, நீ எப்படி அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனா வச்சுக்கோ, கன்சென்ட் ஓகே, அப்போ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. அப்படிங்கிற பொழுது டிவோர்ஸும் கொடுக்க முடியாது, நான் அந்த வீட்டுக்கும் போயிட்டு வருவேன். உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு நான் கூடுதலாக நான் சார்ட்டர் ஃப்ளைட்டை போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோக்கெல்லாம் அவனை எடுத்து போடுவேன். அப்போனா டிவோர்ஸ் கொடுத்தனா டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேனாங்க. அவனை பேர் அப்போ வீட்டுக்குள்ளே எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பான் சரக்கு போட்டு, வீட்டுக்குள்ளே எவ்வளோ மன வேதனையை கொடுத்துருப்பான், எவ்வளோ ஃபிசிக்கலாக தொந்தரவுகள் செஞ்சுருப்பான், எவ்வளோ அவங்க வந்து மனவேதனைப்பட்டு இப்படி புழுங்குற அளவுக்கு எவ்வளோ வேலையில் கொடுத்துருப்பான், எவ்வளோ டார்ச்சரை நேரடியாக மறைமுகமாக செஞ்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா போதை ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் போட்டு தான் ஒரு மென்டல் டிசார்டர் சைக்கோபாத் அளவுக்கு போகிற அளவுக்கான ஒரு போதை குடி நோயாளியாகத்தான் வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கான். இந்த சரக்கை போட்டு லேட்டாக போனதுனால தான் கரூரில் அவ்வளோ டெத்து. நாமக்கல்ல ஏற்கனவே ஸ்டாம்பிட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் கரூர் லேட்டாக போனதுக்கும் அப்போ இவனோட குடிவெறி தானே காரணம். குடிக்கலனாக்கா நீ எப்படி லேட்டாக வர்ற, எதுக்கு லேட்டாக வர்ற, என்ன படிச்சு நைட்டு முழுக்க படிச்சியா, ஐயோ பெரிய ஒரு பேருரை ஆற்ற போகிறேன், விவேகானந்தர் ஆற்றியது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேருரை ஆற்ற போகிறேன். பெரியார் வந்து மயக்க பிடிச்சாருனாக்கா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் பேசியிருக்காப்புல. ஒரு தடவை பெரியார் வந்து உடல்நிலை சரியில்லை, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காப்புல, மாயவரத்தில் ஐயா அந்த பக்கம் வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க பர்மிஷன் வாங்காமல். வண்டியை மறைச்சிட்டாங்க, ஐயா பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு அமைப்பை சார்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஏதுன்னு கேட்டோம். ஐயா நீங்கள் இந்த வழியாக போகிறீங்கன்னு சொன்னாங்க, திடீர்னு நாங்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம், உடல்நிலை வேறு உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குங்கய்யா, எப்படிங்க உங்களால் பேச முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் ஐயா சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு வந்து உடல் ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அதனால் நான் உங்களுக்கு பேசி தான் ஆகணும், நான் வழக்கமாக பேசுகிறது மாதிரி என்னால் பேச முடியாது, ரொம்ப குறைஞ்ச நேரம் தான், கம்மியான நேரம் வேணால் நான் மக்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன், ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு போகிறேன் அப்படின்றாரு. குறைஞ்ச நேரமாக 2 மணி நேரம் பேசிட்டு போகிறாருனாக்கா அவருடைய பேருரைங்கிறது எத்தனை மணி நேரம் இருக்கும்? இப்போ அந்த மாதிரி பெரியார் மாதிரி ஒரு பேருரையாற்றி, புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி ஒரு பேருரையாற்றி மக்களை வந்து விழிப்புணர்வு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருந்தியா, நோட்ஸ் எடுத்தியா, என்ன மயிரை கொடுங்கன்னு கேட்குறேன். சரக்கு போட்டிருக்கேன் யாரோட உட்காந்து,
ஒருத்தரா அல்லது கும்பலா குர்காஸா அப்படின்னு நமக்கு தெரில, அதான் கேங்கா அல்லது சிங்களான்னு தெரில. புல் சரக்கு, புல் பார்ட்டி, புல் ஏத்தல், அதில் தலைவன் மட்டையை திரும்ப கால் எழுப்பி கூட்டு வந்தோட விளைவு தான் 41 உசுறு. அப்போ முழுக்க முழுக்க ஒரு குடிவெறி நோயாளியாக வந்திருக்கான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செய்தி, நேற்று விசாரணை முடிஞ்சிருக்கு அவருக்கு. இந்த பக்கம் த்ரிஷா அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போனாங்கல்ல, இவருடைய விசாரணைக்கு முத நாள் த்ரிஷா வந்து ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அதேமாரி நேற்று ஒரு விசாரணை முடிஞ்சிருக்கு. த்ரிஷா வந்து ஏர்போர்ட்லேருந்து சென்னையிலேருந்து வெளில வந்திருக்காங்க. அவங்க ஏறின கார், அந்த காரில் ஏறும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த ஃபுட்டேஜ் வந்திருக்கு. அதனால் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. அதில் 2 பேருடைய காரும் பார்த்தீங்கன்னாக்கா 2மே BMW. யார் விஜயோட கார், த்ரிஷா கார், 2மே BMW, 2மே ஒரே கலரு, 2மே ஒரே மாடல். அந்த காரை வச்சு, இந்த நம்பரை வச்சு நிறைய பேர் எடுத்து அது ஓப்பன் டாக்குமெண்ட்டாக வந்துடும் வச்சுங்களேன். அப்போ எடுத்து கேட்கும்போது ஒரு கார், இவங்களுடைய கார் இவங்க பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அவருடைய கார் அவர் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரே மாடல், ஒரே கம்பெனி, ஒரே கலரு. அது மட்டும் இல்லை, அந்த இன்சூரன்ஸ் போடுவாங்கள்ல, அதுவுமே 2 பேரும் ஒரே கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்தது. நீங்கள் வேறு எதையும் இதில் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணிக்க, இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்திருக்கு. இன்னொரு எதர்ச்சியான விஷயம் சொல்லட்டுமா, 2 காருமே 2 வார கேப்பில் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது விஜய் வாங்கி அடுத்த 2 வார கேப்பில் அவங்க, அல்லது இவங்க வாங்கி அவங்க 2 வார கேப், வெறும் 14-15 நாள் கேப்பில் தான் இவங்க வாங்கி அவங்க வாங்கியிருக்காங்கனாக்கா ரொம்ப எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். ஒருவேளை இந்த ஆஃபர்லாம் போடுவாங்க, இந்த பிராண்டட் ஷர்ட்டு இதெல்லாம் போகும்பொழுது ஒரு செட்டை வாங்கினா ஒரு செட்டை அப்படியே ஃப்ரீன்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா அப்படியே ஒரு காரு ஃப்ரீன்னு ஆஃபரில் தான் எடுத்தாங்களா, அல்லது 2 கார் ஒரே மாடலில் ஒரே கலரில் அப்படி வாங்கினீங்கனாக்கா வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து 999 ரூபா உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்னு சிறப்பு தள்ளுபடியில் அந்த 2 காரையும் வாங்கினாங்களா, இல்லை கார் ஓனர் பேர் வேறு, ஆனால் வாங்கினது 2 காரையும் வாங்கினது வந்து ஒருத்தர் தான், அப்படியா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் முழுக்க முழுக்க எதர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த குடி நோயாளியை, இந்த குடியார நாயை, இந்த சைக்கோபாத்தை, இந்த மென்டலை, இந்த பைத்தியக்கார நாயை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த எலெக்ஷனில் எங்கேயாவது ஓட்டு கேட்டு வருவானுங்க, அப்போ செருப்பை கழட்டி அடிச்சு கேளுங்க. ஏன்னா 41 பேரை சாகடிச்சு விட்டு உனக்கு இப்படி கை நீட்டு கேட்குதா? என்ற சைக்கோ நாயை, உன் வீட்டு பொண்டாட்டியை காப்பாற்ற உனக்கு துப்பு இல்லை, உன் மகளை காப்பாற்ற துப்பு இல்லை, உன் பையனை காப்பாற்ற துப்பு இல்லை, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை காப்பாற்ற துப்பு இல்லை, அவங்களே இழுத்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட அவங்கள விருப்பத்துறதுக்கு போவியா அப்படின்னு நாக்க பிடுங்க அவனை கேளுங்க.